ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம் இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் நம்ம ஆப்ஷன் செட்டப் சேனல் படி செட்டப் படி யார் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் தாங்க இருந்திருக்கும். இது மாதிரியான ப்ராஃபிட் வந்து பெஸ்ட்டாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ப்ராஃபிட்டுங்க. நீங்கள் ப்ராப்பராக நம்ம செட்டப்பை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்களும் ப்ராஃபிட்டில் தான் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம மந்த் எண்டில் வந்து நம்ம ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணணும். டெய்லி கன்சிடரேஷன் கிடையாது, நமக்கு வந்து மந்த்லி வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டன்சி கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம் டே பை டே. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரைடே பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸாக பார்த்துருவோம். ஃப்ரைடே வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதே டவுன் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்மளோட தேர்டு செட்டப்பையும் பிரேக் அவுட் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. இன்கேஸ் நம்ம இந்த இதை வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகும், இந்த லைனை பிரேக் அவுட் ஆகும், இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக வச்சுருந்தோம் அப்படின்னா இது ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போங்க. ஆல்மோஸ்ட் வந்து 48,820 கிட்ட நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். இங்கே என்ட்ரி ஆயிருந்தோன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் 220 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. 220 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு நம்மளோட ஃபிஃப்த்து லைனையும் பிரேக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. நமக்கு வந்து 220 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு 220 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். இந்த மாதிரி செட்டப் வந்து நம்ம ஆப்ஷன் செட்டப் சேனலை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட ட்ரெண்ட் லைன் 48628லேயே வந்து செட் ஆயிருச்சு. ஒரு ப்ராப்பர் ரிவர்சலும் கிடைக்கல, திருப்பி டவுனுக்கான இதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு டவுனுக்கான கன்ஃபர்மேஷனுங்க. சேம் இங்கே நம்ம என்ட்ரி ஆயிருந்தாலும் இங்கே இருந்து நமக்கு அதுக்கு அடுத்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு அடுத்த லைனையும் டச் பண்ணிவிட்டு நமக்கு மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. ஆல்ரெடி 220 பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு 200, 420 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டுங்க ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். சேம் இங்கே இருந்து மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. இது ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் நாம் இன்றைக்கி 600க்கு மேலே நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு 48456ல் ரிவர்சல் கொடுத்துருக்கு. ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க மூவ்மெண்ட் இருக்குது, வெறும் ஒரு 100 பாயிண்ட்ஸ். நம்ம இந்த லைனை டார்கெட்டாக, அதாவது இதுக்கு முன்னாடி வந்ததை மேக்ஸிமமாக டார்கெட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக எக்ஸிட் ஆகி வந்திருக்கலாம். இல்லை நம்ம டார்கெட் வந்து நம்ம வழக்கம் போல் 48628 தான் வைப்போம் அப்படின்னா ஓகேங்க, அந்த கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் ட்ரேடு வந்து 220 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேடு வந்து 200 பாயிண்ட்ஸ், தேர்டு ட்ரெண்டு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. 4 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 ட்ரேடில் 100 பாயிண்ட்ஸை டிவைட் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்குங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? நம்ம ஆப்ஷன் செட்டப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ப்ராஃபிட் கிடச்சிரும். நம்ம வந்து 4th ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளோட செட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், எங்கேயுமே இல்லை. இங்கே ப்ராப்பர் பிரேக் அவுட்டே கிடைக்கல. இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சி க்ரீன் கேண்டில், அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ரெட் கேண்டில் வரணும், அது வரலை. அதனால் பிரேக் அவுட் கிடையாது. திருப்பி ஆனால் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சேம் அதே ஹை பாயிண்ட்டு தான் போயிருக்கு. டிஃபரன்ஸ் ஆளை, வேறு எந்த டிஃபரெண்ட்டும் ஆளை. அதனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் வேணால் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம ரூல்ஸ் படி 4 ட்ரேடுக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் என்ட்ரு ஆக மாட்டோம். நம்ம ப்ராஃபிட் இன்றைக்கி 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுத்தாச்சு, அதோடு நம்ம எக்ஸிட் ஆயிரும். ஓகே, இனி நம்ம வந்து மண்டேக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். மண்டே பேங்க் நிஃப்டி
ஒன் டே பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டப் 48628. இதோட டார்கெட் நம்மளோட செகண்ட் செட்டப் என்ன அப்படின்னா 48770. நம்மளோட தேர்ட் செட்டப் 48900. இதோட டார்கெட் நம்மளோட ஃபோர்த்து செட்டப் 49031. இதோட டார்கெட் நம்மளோட ஃபிஃப்த்து செட்டப் 49263. இதோட டார்கெட் நம்மளோட சிக்ஸ்த்து செட்டப் 49380. இதோட டார்கெட் நம்மளோட செவன்த்து செட்டப் 49600. இதாங்க நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸு. அது வந்து பர்டிகுலராக அப் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸ். சேம் இப்போ வந்து டவுனுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். இன்கேஸ் மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 48456. செகண்ட் செட்டப் 48317. தேர்ட் செட்டப் 48166. இதோட டார்கெட் நம்மளோட ஃபோர்த்து செட்டப் 47940. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 47666. இதோட டார்கெட் நம்மளோட சிக்ஸ்த்து செட்டப் 47435. இதோட டார்கெட் நம்மளோட செவன்த்து செட்டப் 47270. இதுதாங்க நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸு. நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும், ப்ராப்பரான ப்ராஃபிட்டோட நம்ம லாஸ்ட் வீக்கே வெளியே வந்திருக்கோம். இதே கண்டினியூஸ் ப்ராஃபிட்டை வந்து நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம தொடர போகிறோம். அதனால் நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தேவை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும்தான். ஓகேங்களா? நான் செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து அக்யூரஸியோட ப்ராப்பராக உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, நம்ம இப்போ நிஃப்டி 50க்கான செட்டப்ஸை பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம செட்டப் உள்ளே தாங்க ஓப்பன் ஆச்சு. டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட அதுக்கு அடுத்த செட்டப் லைன் 23,200 வந்து கிராஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் 14 ஜனவரியில் ஒரு டீட்டெயில் பார்த்துருந்தோம். பர்டிகுலராக ஒரே லைன்லேயே மல்டிபிள் ஆஃப் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. திருப்பி அந்த லைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த லைனில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் உள்ள லைனை பிரேக் அவுட்டோ இல்லை ரிவர்சல் வந்தால் மட்டும்தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அதை ப்ராப்பராக அந்த வீடியோவை ப்ராப்பராக பார்த்துருந்தாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த லைனில் நீங்கள் வந்து ஒரு ரிவர்சலாகவோ ஒரு பிரேக் அவுட்டாகவோ கன்ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்க மாட்டீங்க. அப்படி எடுக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்காது. இன்கேஸ் நீங்கள் இதை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே, அதாவது 11 மணிக்குள்ளேயே நீங்கள் வந்து 4 தடவையும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்பீங்க. நிஃப்டி 50யில் 0 தான் இருந்திருக்கும் உங்களோட ப்ராஃபிட், அதாவது மைனஸில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 23,200 வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனால் நம்ம ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங், இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. இது பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீ கீழே போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. அதனால் நம்ம இந்த லைனை கொடுத்துருந்தோம். ப்ராப்பராக இந்த லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் எதுவுமே எடுக்கலை. கன்ஃபர்மேஷன் எடுக்காதனால நமக்கு இந்த 4 ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிருக்காது. சேம் கீழே வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. திரும்பி ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம். இங்கே இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 150 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சுங்க. 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு. திருப்பி அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் 23,200 செட் ஆயிடுச்சு. நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷனாகவே எடுத்துக்க மாட்டோம்.
அதனால் இதுக்கப்புறம் நமக்கு எந்த ட்ரேடுமே இல்லை. நமக்கு கிடைச்ச ஒரே ட்ரேடு 23,120ல் ரிவர்சல் கிடைச்ச ஒரே ட்ரேட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். எந்த ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகல. ரீசன் ஏன்னா 23,200 வந்து லைன் இப்படி தான் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதனால் நம்ம அந்த இடத்துல என்ட்ரியே ஆயிருக்க மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தால் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். செகண்டு, தேர்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ஃபோர்த்து ஹிட்டு, திருப்பி இது கன்ஃபர்மேஷன். இந்த ட்ரேடு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 4 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி நம்மளோட டேக்கான 4 ட்ரேடும் க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த பாயிண்ட் வந்து இப்படி தான், இந்த 23,200 வந்து இந்த செட்டப் லைன் வந்து இப்படி தான் இருக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நம்ம இதையும் மிஸ் பண்ணிடுவோம். நமக்கு கிடைச்சது வந்து இந்த ஒரு ட்ரேடு தான், ரிவர்சல். இந்த ரிவர்சல் 150 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட், ஸ்டாப் லாஸ் ஹிட், ஸ்டாப் லாஸ் ஹிட், ஸ்டாப் லாஸ் ஹிட், எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ப்ராப்பராக ஒரு ப்ராஃபிட்டே உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதனால் 23,200 வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனில் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு அடுத்து இல்லை இதுக்கு முன்னாடி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரேக் அவுட்டோ ரிவர்சல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கன்சிடரே பண்ணணும். அது வரைக்கும் இதை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. நம்ம செட்டப் எவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் செட்டப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. நிஃப்டி 50க்கான இன்றைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 23,263. இதுதான் நாளைக்கு நமக்கான ஃபஸ்ட்டு செட்டப்பு. இதோட டார்கெட் வந்து நம்ம நாளைக்கான செகண்ட் செட்டப் தான் இதோட டார்கெட்டு. செகண்ட் செட்டப் வந்து 23352. இதோட டார்கெட் வந்து தேர்ட் செட்டப்பு. இதோட செட்டப் வந்து 23433. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த் செட்டப்பு 23537. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப்பு 23601. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப்பு 23680. செவன்த் செட்டப் வந்து 23751. சேம் மார்க்கெட் டவுனில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 23120. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப்பு 23031. இதோட டார்கெட் வந்து 22956. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த் செட்டப்பு 22871. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப்பு 22810. சிக்ஸ்த்து செட்டப் வந்து 22733. செவன்த்து செட்டப் வந்து 22666. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான செட்டப்ஸுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த செட்டப் மாதிரி வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த செட்டப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நடுவில் சொல்கிற உங்களுக்கான ஹிண்ட்ஸு, இந்த 23,200லாம் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாதுன்ற விஷயம்லாம் வந்து நடுவில் மட்டும்தான் நான் சொல்லுவேன். பர்டிகுலராக அங்கங்கன்னு நான் சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணுன்னா அந்த ஹிண்ட்ஸும் டிப்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூங்க.